ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு க்ளீனிங் தான். அதுக்கு வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு முத்தத்தை எல்லாத்தையும் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டோம். பொங்கலுக்கு முந்தின நாள் காப்பு கட்டணும். அதுக்கு மாந்தலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ, தும்பச்செடி, வேப்பிலை, ஸோ இதெல்லாம் சேர்த்து வீட்டை சுற்றி காப்பு கட்டிகிட்டு இருந்தோம். எனக்கு இந்த 2025 பொங்கல் சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா எல்லா பொங்கலும் ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, இந்த வாட்டி இங்கே நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதுக்கு ஃபுல் பிளானிங்கோடு இறங்கிட்டோம். பொங்கலுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சபடி வாங்கிட்டு வந்தாச்சு. பொங்கல் கோலம்னாலே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 9:30க்கு ஸ்டார்ட் பண்ண கோலம் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து முடிக்கிறதுக்கு 10:30 மேலேயே ஆயிடுச்சு. இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே லைட்டாக மழை. இப்படின்றதுக்குள்ளே கோலம் இருக்குமா இல்லையான்னு தெரில. சரி, ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டோம். பிளானிங்னா சும்மா இல்லை. நோட்டு புக்கில் பொங்கல் செலிப்ரேஷன்னு 3 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். லிஸ்ட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை, கரண்டி, அப்புறம் சமைக்கிறதுக்கு பச்சரிசி, பால், வெல்லம், நட்ஸு, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஆக்சுவலி. பொங்கலுக்கு முந்தின நாளே விளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, பொங்கல் பானைக்கு மஞ்சள் குலை இதெல்லாம் கட்டி எல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டோம். மழை வேறு வந்துட்டு இருந்துச்சா, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் தேடி போய் ஃபைனலாக 2 அடுப்பு கிடச்சிது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து ஸோ நைட்டே வந்துட்டு எல்லாம் குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுக்கிட்டோம். வீட்டில் அம்மா பண்ணுற பொங்கல் குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது சூப்பர் ஸ்பெஷல். ஸோ அது நம்ம லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு சிறுதானியங்கள்லாம் ஊற போடணும். நைட்டில் பார்த்தா திடீர்னு கரண்ட்டு வேறு இல்லை. சரி, நம்ம எழுதி வச்ச நோட்டு புக்கை தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்க லிஸ்ட்டை பார்த்து கொண்டக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, கொள்ளு, மொச்சக்கொட்டை, அப்புறம் பாசிப்பயிறு, பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, டபுள் பீன்ஸு, பட்டாணி, செக் லிஸ்ட் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கழுவி ஊற வச்சாச்சு. பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மணி தூங்குறதுக்கே 2:30 மணி. 1 o'clock இல்லை 5 o'clock அலாரம் வச்சுருந்தேன். சரி, ஒரு 2.5 மணி நேரமாக தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்க எக்ஸைட்மெண்ட்டோடையே நல்லா படுத்து தூங்கியாச்சு. பொங்கல் டே விடிய காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சி ரெடி ஆகிடுச்சு. சரி, நேற்று மழை வேறு பெஞ்சிட்டு கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சரி பரவாயில்ல, லைட்டாக தான் டேமேஜ் ஆகிருக்கு. சரி, நெக்ஸ்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலான்ட்டு அரிசி, பொங்கல் பானை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. பானைக்கு தண்ணி அளவு வந்துட்டு 3/4 அளவு இருக்கணும்னு சொன்னாங்க. நான் எடுத்துக்கிட்டது 1.5 உலக்கு அரிசி. அதுக்கு 1/2 லிட்டர் பாலும் மீதி தண்ணியும் சேர்த்து 3/4 அளவு வர வரைக்கும் சரி. அடுத்தது வாசப்படியிலெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் இந்த வாசப்படி இருக்குல்லையே அதுலேயும் கோலம் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த அடுப்பு இதுலேயும் ஃபுல் ரவுண்டாகவே கோலம் போட்டாச்சு. அடுப்பை தரையில் வைக்காமல் ஒரு பலகையை போட்டு அதில் கொஞ்சம் மண்ணை சேர்த்து அதுக்கப்புறம் அடுப்பு வச்சிட்டோம். அம்மா எப்போவுமே 2 பொங்கல் வைப்பாங்க. ஒன்று வந்து வெள்ளை பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல். ஸோ நானும் 2 அடுப்பு வாங்கினேன். அதேமாதிரி 2 பானையை வாங்கி ஸோ ஒரே டைமில் வச்சிட்டோம். சூரிய பகவானை கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து தொடர்ந்து 2 நாள் மழை ஹெவியாக வரல, பட் ஆனால் ட்ரிஸ்ஸில் ஆகிட்டே இருந்தது. கோலம் போடும் போதே நல்ல ட்ரிஸ் லைட் இருந்தது. மார்னிங் எழுந்துச்சு பார்த்தாலும் ட்ரிஸ் லைட் இருந்தது. சரி, எப்படி பொங்கல் வைக்க போகிறோன்ட்டு இருந்தேன். பட் லக்கிலி கொஞ்சம் நேரத்துக்கு மழை நின்றுடுச்சாங்க. விறகு தான் ஆக்சுவலி விறகு தேடி நாங்கள் கடைக்கடையாக போனோம். பட் எங்கேயும் எங்களுக்கு விறகு கிடைக்கவே இல்லை. ஃபைனலி பக்கத்துலேயே விறகு கிடச்சிட்டு அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. 2 பானையிலையும் தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ கொதித்த உடனே அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டு அதை நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறோம். நல்ல நேரம் 7:30 to 8:30 பார்த்து வச்சுருந்தோம். சரி, அதுக்குள்ளே பொங்கல் நல்லபடியாக பொங்கணுன்னு ஒரு பயம், ஒரு எக்ஸைட்மெண்ட், டென்ஷனோடையே பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு பானையும் நல்லபடியாக பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சு. இதை பார்க்கணும் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ மனநிறைவாக சூப்பராக இருந்தது. செம்ம ஹாப்பியாக இருந்தது. இப்போது சக்கரை பொங்கலுக்கு அரிசி நல்லா வெந்த உடனே தண்ணி கூட இருந்தால் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வெள்ளை பொங்கலுக்கு நம்ம வெறும் பால், தண்ணி இதை நல்லா கொதித்த உடனே அரிசியை போட்டு வெந்த உடனே தண்ணி நல்லா வடிஞ்சோடனே இறக்கி வச்சுருவோம். அவ்வளோதான் இது. பொங்கல் வைக்கிறதுல அடுப்பு பற்ற வைக்கிறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஏன்னா மழை வந்ததால் விறகு எதுவும் கிடைக்கல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் நீங்கள் கண்ணு பார்த்தா உங்களுக்கே தெரியும், கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக கொட்டி அப்படி. பட் அதுவும் நல்ல ஃபன்னாக இருந்தது. அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு ஏலக்காவை தட்டி போட்டு நெய்யில் திராட்சை, முந்திரி இது எல்லாத்தையும் வறுத்து சக்கரை பொங்கலில் சேர்த்தாச்சு. அம்மா வீட்டில் ஃபெஸ்டிவல்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான்.
அதுவும் பொங்கலுக்கு ஒரு ஆள் வெள்ளத்தை இடித்து தர்றதும், காய்கறி வெட்டுறதும், பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணுறதும், எல்லோரும் ஒன்றா நல்லா ஜாலியாக இருக்கும். நம்ம ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஃபுல் பிளானிங்கோடு இறங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். அப்புறம் வெள்ளை பொங்கல், சக்கரை பொங்கல், நாட்டு காய்கறி, கரும்பு, வீட்டிலே காய்ச்ச வாழைப்பழம் இது எல்லாத்தையும் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சாச்சு. இந்த 2025 சூப்பர் எக்ஸைட்டடாக, சூப்பர் ஃபன்னாக, சூப்பர் பாசிட்டிவாக நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன். வருஷம் இதே மாதிரி வெளியே வச்சு பொங்கல் வைக்கலாமா ஹஸ்பண்ட் கேட்டிருந்து அவரும் டபுள் ஓகேன்ட்டார். ஸோ இதே மாதிரி வருஷம் தூளான பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொங்கலை வெளியே வச்சு செலிப்ரேட் பண்ணுறது ஹஸ்பண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது. படைச்ச பொங்கலை காக்காக்கு வைக்கிறேன்னு ஃபன் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட் தான் இது. பொங்கல் எல்லாம் படைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது மனசு அவ்வளோ நிறைவாக இருந்தது. ஃபைனலி பொங்கல் குழம்பு இதை ஈவினிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு எல்லா டைப் ஆஃப் காய்கறிகளையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 வெரைட்டியான காய்கறியை ஆட் பண்ணியிருப்பேன். கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட், பீன்ஸு, அவரைக்காய், கொத்துவரங்காய், பட்டாணி, நூக்கல், பீக்கங்காய், இன்னும் நிறைய காய்கறி சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் இதையும் சேர்த்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம சிறுதானியத்தை ஊற வச்சோம் இல்லையா நைட்டு, இதையும் வேக வச்சு எடுத்து வேக வச்ச காய்கறியில் சேர்த்துக்கலாம். ஃபைனலி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்து வந்தோன்னே தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல் இதெல்லாத்தையும் நல்லா தாளித்து ப்ரௌனிஷாக வந்தோடனே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். கடைசியில் கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோன்னா பொங்கல் குழம்பு ரெடி. பொங்கல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் அம்மாவுக்கு, சித்திக்கு, பாட்டிக்கு எல்லாரையும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ட்டு. ஃபெஸ்டிவல்னால் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணோம், அது ஸ்பெஷலாக இல்லாமல் எப்படி. பொங்கலுக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் சித்தி பொங்கல் விட்டுருவாங்க, கால் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுறது. அப்புறம் நாங்கள் விடிஞ்சிடும் தான் பொங்கல் வைப்போம், நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் சூப்பர் மெமரிஸ். எல்லாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மெமரிஸ் க்ரியேட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வருஷம் பொங்கல் சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்தது அண்ட் எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.